பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள் என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பலவிதமான காரியங்களிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்படுவார்கள். விசேஷமாக உலக பிரகாரமான காரியங்களிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்படுவார்கள். தொழில் ரீதியான காரியங்களிலே, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையிலே, பணம் சேர்க்கிற காரியங்களிலே, இப்படி பலவிதமான காரியங்களிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே இந்த நாளிலே எவைகளிலெல்லாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு பல நேரங்களிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு பார்க்க போகிறதான 3 காரியங்களிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவதாக எதிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் சொல்லலாம், ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன் என்பதாக. ஆனால் எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்கிறோம் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஜெபிக்கிறதை மறந்தவர்களாய் இருக்கிறார்கள். நேரம் இல்லாத காரணத்தை வைத்துக் கொண்டு ஜெபம் செய்யாதபடி காணப்படுகிறார்கள். தேவைக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணுகிறவர்களும் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்பதாக. வேதம் சொல்கிறது, ஜெபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக. உலக பிரகாரமான காரியங்களிலே எவ்வளவு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்கிறோமோ அதே போல ஜெபம் பண்ணுவதிலும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல மனிதர்களுடைய நிலையானது ஜெபம் பண்ணுவதில் அஜாக்கிரதையாய் இருக்கிறது. ஆனால் இந்த காலவேளையிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக எதிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக எதிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், சமாதானத்தோடு ஆவியின் ஒருமைக்காக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல மனிதர்கள் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். பல மனிதர்களோடு சண்டையிட்டவர்களாக சமாதானத்தை இழந்து
நிம்மதியை தொலைத்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்பதாக. இந்த நாளிலே சமாதானத்தோடு ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்கிறதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையும் கூட சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கு ஏற்ற வழிகளிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை முற்றிலுமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுவார். வேதம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதாக. இந்த காலவேளையிலே இரண்டாவதாக சமாதானத்தோடு ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்கிறவர்களாய் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக எதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக எதிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சந்நிதியில் வருவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது கிடையாது, தேவனுடைய சமூகத்திற்கு வருவது கிடையாது. நாம் சொல்லுகிற ஒரு காரியம் வாரந்தோறும் தேவனை ஆராதிக்கும்படியாக ஆலயத்திற்கு கடந்து செல்லுகிறோம் என்பதாக. ஆனால் மற்ற 6 நாட்களில் தேவனை தேடுவதில் நாம் மறந்தவர்களாய் இருக்கிறோம். தேவனை தேடுவதிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இல்லாதபடி காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய சன்னதிக்கு வருவதிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு பல நேரங்களிலே தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் போது மாத்திரம், வியாதிகள் காணப்படும் போது மாத்திரம் தேவனுடைய பாதத்திற்கு வருகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் வருகிறதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள் என்பதாக. இந்த காலவேளையிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக எதிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது ஜெபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக சமாதானம் பண்ணுவதிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறபடியாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்திற்கு வருவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இவைகளை எல்லாம் இந்த நாளிலே செய்யும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை பரிபூர்ண நன்மைகளினால் நிரப்புகிற தேவனாய் காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்பட்டு உம்முடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் பெரிய காரியங்களை செய்வீராக, நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து இந்த வார்த்தை நிமித்தமாய் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான பலனை தருகிற தேவனாய் காணப்படுவாராக. ஆமென். God bless you.